பல்லாவரம் வார சந்தையில் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகார்களை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரம் என்ன வசந்த்? வணக்கம். சென்னை பல்லாவரம் பகுதியில் வெள்ளிக்கிழமை தோறும் பிரபலமாக வாரச்சந்தையில் விற்பனை நடைபெறுவது வழக்கம். இதில் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விற்பனையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய காலை முதலே கடைகளை அமைத்து விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதும் வழக்கம். இங்கு அனைத்து வகையான பொருட்களும் இங்கு புதிய பொருட்களும் பழைய பொருட்களும் விற்பனை செய்யப்படும். இந்த பரபரப்பாக விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருந்த கடைகளில் திடீரென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த பகுதியில் அதிகமாக கலர் சேர்க்கப்பட்ட பொருட்கள் மற்றும் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்த புகாரின் அடிப்படையில் இந்த அதிகாரிகள் இங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதில் ஒரு சில குறிப்பிட்ட கடைகளில் பாக்கெட்களில் அடைக்கப்பட்ட பொருட்கள் காலாவதியானதாகவும் இந்த அப்பளங்கள் போன்றவற்றில் அதிகப்படியான கலர் சேர்க்கப்பட்ட பொருட்களாகவும் இங்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறி அந்த பொருட்களை தற்சமயம் பறிமுதல் செய்து வருவதோடு அவற்றை கார்ப்பரேஷன் குப்பை வண்டியில் ஏற்றிக் கொண்டு செல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இதுபோன்று காலாவதியான பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களை அதிகாரிகள் கடுமையாக எச்சரித்து வருகின்றனர். பலமுறை இதுபோன்று எச்சரிக்கை விடுத்தும் இதுபோன்ற காலாவதியான பொருட்கள் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை இங்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இதுபோன்று தொடர்ந்தால் வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரித்து காலாவதியான பொருட்களை குப்பை அள்ளும் வாகனத்தில் ஏற்றி சென்று கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி வசந்த்.